இன்னைக்கு நம்ம கிரேஸ் கிச்சன்ல கிட்ஸ் பீஸா எப்படி செய்யறது பார்க்க போறோம். Wow. இன்னைக்கு பீட்சா செய்ய இத தேவையான பொருட்கள். இன்னைக்கு பீட்சா செய்ய பீட்சா பிரெட், சிக்கன், மஷ்ரூம், டொமேட்டோ சாஸ், சீஸ், ஆனியன், கேப்சிகம், ஆரிகானோ. நான் எனக்கு பீட்சா செய்ய போறேன். மம்மி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறா. ஓ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஓகே செஃப். மம்மி இந்த சிக்கனை பாயில் பண்ணிட்டாங்க. சிக்கனையும் மஷ்ரூமையும் தனித்தனியா சால்ட்டும் உப்பும் போட்டு ட்ரையா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான்வெஜ்னா சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க, வெஜிடேரியன்னா மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சிகமும் ஆனியனும் பீஸாக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த பீட்சா பிரெட் மேல டொமேட்டோ சாஸ் ஃபுல்லா தடவ போறோம். இப்போ கேப்சிகம் பீட்சா மேல அழகா வைங்க. இப்போ ஆனியனை பீட்சா மேல வைக்கணும். இப்போ சிக்கனை பீட்சா மேல வைங்க. இப்போ எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ சீஸ் போடலாமா? இந்த பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக் பண்றது மட்டும் தான் பாக்கி. மம்மி கொஞ்சம் பிரேக் பண்ணி தாங்க மம்மி. இப்போ பீஸா அவன் இருந்தா அவன்லயே ஒரு 7 minutes வச்சு எடுத்துடலாம். அப்படி அவன் இல்லாத வீட்டுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இதுல பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. இது பட்டர் பூசிட்டு அது மேல இந்த பீஸா வச்சுட்டு ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர்ல கல் உப்பு போட போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கல் உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டாண்டோட பீஸாவை இது உள்ள தூக்கி வச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி ஒரு 7 minutesல பீஸா ரெடி ஆயிடும். இப்போ சுட சுட பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆர்கானோ போட்டுக்கலாம். Wow, what is this? Oh my god. சிம்பிளா சமைங்க, டேஸ்டா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.